ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஸ்ட்ரீம்ஸ், அதாவது பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி இதே மாதிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலை. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் தான். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அவங்க வெப்சைட்டில் தனியாக தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதர் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அதே மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான ஃபார்மசி ஸ்ட்ரீம் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபார்மசி ஸ்ட்ரீம் கவுன்சிலிங். அது செப்பரேட்டட் கவுன்சிலிங். அதையும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கையும் யாரும் குழப்பிக்க வேண்டாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா நான் அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே கூடிய சீக்கிரம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே சூன் அஸ் பாசிபிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே, அதாவது நாளைக்கே நம்ம பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் ஃபார்ம் டி ஜிஎன்எம்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மினிஸ்டர் அவர்கள் நாளைக்கே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. 95% மேலே நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்டேட் வருது அப்படின்னு. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் குழப்பிக்காதீங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் பிஃபார்ம், ஃபார்ம் டி, ஜிஎன்எம் நர்சிங், டிஃபார்ம், தென் அதர் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், நர்சிங் எல்லாமே வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் வெறும் ஃபார்மசி கோர்சஸ் மட்டும்தான் வரும். அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் நர்சிங்கும் அங்கே கிடையாது. வெறும் டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி இந்த 3 கோர்ஸுக்கும் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குமே இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. கூடிய சீக்கிரமே அதுக்கும் வந்துடும். நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.